வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பயன்பாட்டு வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் பாடத்துலேருந்து அழகு 16லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து நானோ வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நானோ வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நானோ சயின்ஸோட ஒரு பார்ட்டு தான் வந்து நானோ வேதியியல். இதில் வந்து ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதனுடைய பண்புகள் அளவுகள் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து நானோ பொருட்களை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து நம்ம நானோ வேதியியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே பொருட்களின் அளவு மற்றும் வடிவங்களை பொறுத்து அவற்றின் பண்புகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை நாம் அறிவோம். அதனுடைய அளவு மற்றும் வடிவம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு பொருள் வந்து அதனுடைய அளவையும் வடிவத்தையும் பொறுத்து அது வந்து அதனுடைய பண்புகளில் மாற்றங்கள் வந்து ஏற்படுகின்றன. இதில் வந்து நம்ம இப்போ 1 மீட்டர் இப்போ வந்து 1/1,000,000,000,000 மீட்டர் அளவினை கொண்ட பொருட்களை ஆராயும் போது அவைகளுக்கிடையே சில சிறப்பு பண்புகள் வெளிப்படுவதை அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்தனர். இதை வச்சு நம்ம வந்து ஒரு சிறப்பு பண்புகள் வந்து கண்டறிந்தாங்க. இதில் வந்து வெளிப்படுவதை அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்தனர். பிறகு அத்தகைய மிகச்சிறிய அளவிலான பொருட்களை உருவாக்கி அவற்றின் பண்புகளை ஆராய தொடங்கினர். அதிலிருந்து அதனுடைய பண்புகள் வந்து எப்படி இருக்குது, அதனுடைய எந்தெந்த வடிவத்தில் வந்து இருக்குது, அதனுடைய பண்புகள் எவ்வாறு வேறுபடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து வேதியியலின் அதன் விளைவாக வேதியியலின் ஒரு பகுதியாக நானோ வேதியியல் வந்து எப்படி உருவானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. இதில் வந்து நானோ வேதியியல் என்பது நானோ அறிவியலின் ஒரு பிரிவாகும். இப்போ பாருங்கள், நானோ வேதியியல் வந்து நானோ அறிவியலோட ஒரு பகுதி, ஒரு பிரிவு. இது வந்து நானோ பொருட்களை நானோ தொழில்நுட்பத்திற்கு பயன்படுத்தும் வேதியியல் பயன்பாட்டை பற்றியதாகும். அணு மற்றும் மூலக்கூறு அளவில் இருக்கும் பொருட்களை உருவாக்கி ஒரு அணு மற்றும் மூலக்கூறு இந்த அணு மற்றும் மூலக்கூறு அளவில் இருக்கும் பொருட்களை உருவாக்கி அல்லது மாற்றி அமைத்து அவற்றின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை ஆய்வு செய்வதை இது வந்து உள்ளடக்கியது. இப்போ வந்து ஒரு அதனுடைய பண்புகள் எந்த அளவுக்கு வந்து வடிவங்களும் அளவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இயற்பியல் பண்புகள் வேதியியல் பண்புகளை இவங்க வந்து ஆய்வு செய்தாங்க. இப்போ அந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் வந்து என்னென்ன முக்கியமானது, வேதியியல் வந்து நானோ வேதியியல் என்பது நானோ அறிவியலோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நானோ துகள் அளவு, அது வந்து அதனுடைய அளவு வந்து எந்த அளவில் வந்து நம்மளுக்கு இருக்குது. நானோ என்ற வார்த்தையானது நானோஸ் என்ற கிரேக்க வார்த்தையிலேருந்து உருவானது. நானோ துகள் அளவு. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நானோ துகள் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே நானோ துகள் அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே நானோ அப்படின்றது நானோ வந்து நானோஸ் என்ற கிரேக்க மொழியிலிருந்து கிரேக்க வார்த்தையிலிருந்து இது வந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து கிரேக்க வார்த்தை, சரிங்களா, கிரேக்க வார்த்தை ஒரு மீட்டரில் பில்லியனில் ஒரு பகுதி என்பதை இது வந்து குறிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நானோ மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே 1/1,000,000,000,000 மீட்டர் ஆகும் இதனுடைய அளவு. நானோ துகள் எவ்வளவு சிறியதாக இருக்கும் என இதை வச்சு நம்ம வந்து கணிக்க முடியும். உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? இதில் வந்து கீழே வந்து என்னென்ன பார்ட்டில் வந்து எப்படி வந்து நானோ துகள்கள் வந்து இருக்குது, அதனுடைய எவ்வளவு சிறியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக படிக்க வேண்டியது. இந்த இடத்த நல்லா படிச்சுக்கோங்க. நானோ துகள்கள் வந்து எந்த அளவில் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு மீட்டர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நானோமீட்டர் வந்து ஒரு நானோமீட்டர் என்பது 10⁻⁹ அல்லது இதுதான் முக்கியமானது அல்லது 0.000000001 மீட்டர் ஆகும்.
சரிங்களா. பூமி மற்றும் ஒரு கோல்ஃப் பந்து ஆகியவற்றுக்கிடையே உள்ள அளவு வேறுபாடு தான் 1 மீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையே இருக்கும் வித்தியாசமாகும். இப்போ வந்து எந்த அளவு வித்தியாசம் 1 மீட்டர், அந்த எந்த அளவு வித்தியாசம் 1 மீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நம்ம பூமியோட அந்த உருவ அளவும் கோல்ஃப் பந்து அந்த பூமியோட உருவ அளவும் கோல்ஃப் பந்தோட உருவ அளவையும் அதனுடைய வேறுபாடு தான் 1 மீட்டருக்கும் 1 நானோமீட்டருக்கும் இடையே இருக்கும் வித்தியாசம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு வினாடியில் நமது நகம் வந்து 1 மீட்டர் 1 நானோமீட்டர் வளர்கிறது. ஒரு வினாடியில் வந்து நம்மளோட நெயில் நகம் வந்து 1 நானோமீட்டர் வளர்கிறது. நமக்கு சளி மற்றும் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் சுமார் 30 நானோமீட்டர் விட்டம் கொண்டது. நமக்கு சளி காய்ச்சலை உருவாக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து 30 நானோமீட்டர் விட்டம் கொண்டது. செல் ஜவ்வானது 9 நானோமீட்டர் பரவி இருக்கும். செல் ஜவ்வு வந்து 9 நானோமீட்டர் பரவி இருக்கும். டிஎன்ஏவோட அந்த இரட்டை சுருள் வந்து 2 நானோமீட்டர் விட்டத்தில் இருக்கும். டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிணைந்து அந்த டிஎன்ஏ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அதனுடைய அந்த விட்டம் வந்து 2 நானோமீட்டர் வந்து விட்டத்தில் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் அணுவின் ஒரு ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாலே ஹைட்ரஜன் வந்து பீரியாடிக் டேபிளில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் வந்து ஹைட்ரஜன். அந்த ஹைட்ரஜனோட அணுவின் விட்டம் வந்து 0.2 நானோமீட்டர் 2 நானோமீட்டர் ஆகும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து இதுதான் முக்கியமானது. நானோ துகள் அளவு அதனுடைய அளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே இதுதான் முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து இப்போது நானோ பொருளின் பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே நானோ பொருட்கள் அணுக்கள் மற்றும் பெரிய பொருட்களின் அமைப்பு பண்புகளுக்கு இடைப்பட்ட பண்புகளை பெற்றிருக்கும். இதில் வந்து நானோ பரிமாணத்தில் இருக்கும் பொருள் வந்து ஒன்றின் பண்பானது அது அணு அல்லது பெரிய பொருளாக இருக்கும் போது உள்ள பண்பிலிருந்து மாறுபட்டிருக்கும். நானோ பொருளின் பயன்பாடுகள் அவற்றின் புறப்பரப்பு பண்புகளை பொறுத்தே அமைகின்றன. இதில் வந்து அதனுடைய புறப்பரப்பு பண்புகளை பொறுத்தே அமைகின்றன. அதனுடைய நானோ பொருளின் பயன்பாடுகள் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே அதில் புறப்பரப்பில் வந்து எப்படி அதனுடைய பண்புகளை பொறுத்து அது வந்து அமைகிறது என்பதை அவற்றின் மேற்பரப்பை துல்லியமாக ஆய்வதற்கு அதை வந்து ஆய்வு செய்வதற்கு என்னென்ன இது மைக்ரோஸ்கோபிக் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. துல்லியமாக ஆய்வதற்கு அதிக திரைத்திறன் வாய்ந்த வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இப்போ வந்து வருடி செம்முன்றது வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, இதுதான் செம்மு. இது வந்து வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாலே 1 செகண்ட். இதை வந்து வருடி நான் வந்து முக்கியமானது மட்டும் எழுதுகிறேன், நீங்கள் வந்து அதை மட்டும் படித்தா போதும். வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனாலே இது வந்து செம்மு. சரிங்களா, செம்மு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனாலே ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரிங்களா, செம்மு. வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலே செம்மு. இது வந்து செம்மு. ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு சரிங்களா, செம்மு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு வந்து வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அதுக்கப்புறம் வந்து ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி. இதை வந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து டெம்முன்னு சொல்லுவாங்க. இது வந்து சரிங்களா. இதை வந்து டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். சரிங்களா, மைக்ரோஸ்கோப்பு. இது வந்து டெம்மு. இது வந்து
டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அடுத்தது வந்து இதில் வந்து மற்றும் அணு விசை நுண்ணோக்கி. இதில் வந்து பாருங்கள் அணு விசை நுண்ணோக்கி, இதுதான் அணு விசை நுண்ணோக்கி AFM அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபிக். அணு விசை, அணு விசைன்றது அணு விசை நுண்ணோக்கி. இது வந்து AFM. சரிங்களா? இதை வந்து எப்படி சொல்லலாம்னா அட்டாமிக் ஃபோர்ஸு, அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபிக். சரிங்களா? இது வந்து AFM. சரிங்களா? அணு விசை நுண்ணோக்கி இதுதான் முக்கியமானது. இதை மட்டும் படித்தா போதும். இதில் வந்து நம்ம இதனுடைய புறப்பரப்பில் வந்து எந்த மாற்றத்தில் வந்து இருக்குது, அந்த புறப்பரப்பை வந்து ஆய்வு செய்வதற்காக தான் வருடி எலக்ட்ரான் நுண்ணோக்கி, ஊடுருவு எலக்ட்ரான் நுண்ணோக்கி, அணு விசை நுண்ணோக்கி, இதை மட்டும் நம்ம வந்து படித்தா போதும். இது வந்து நானோ துகள் வந்து அளவு வந்து நானோஸ், அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை, அதிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் படித்தா போதும். இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸு, இதில் வந்து 7 பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து படித்தா முக்கியமாக போதும். அதுக்கப்புறம் வந்து போன்ற கருவிகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. இதில் வந்து இதற்கு காரணம் என்னவென்றால், இதில் வந்து பொருட்களின் நானோ அளவானது, அதனுடைய அளவு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தனாலே, பிற பொருட்களில் இல்லாத அதிக புறப்பரப்பளவு, அதிக புறப்பரப்பளவு ஆற்றல், நெருக்கமான இடப்பொதிவு மற்றும் குறைவான திண்ம நிலை குறைபாடுகள் ஆகிய பண்புகளை அளிக்கின்றன. இதில் வந்து நானோ வேதியியலின் பயன்பாடுகள், நானோ வேதியியலோட பயன்பாடுகள், அதுக்கப்புறம் வந்து நானோ வேதியியலோட அதனுடைய குறைபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.